வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். என்னை மறவார் பாடுவோமா? மறவார் இயேசு மறவார், என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், என்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், என்னை உருவாக்கி இயேசு மறவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன மறக்கவே இல்லை. அவர் சொன்னார், ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தால் நான் உன்னை மறக்கிறதே இல்லை. நன்றி ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் இந்த மார்ச் மாதத்தை கர்த்தருடைய கரங்களில் ஆண்டவரே, எனக்கு நீ சொன்ன நல்ல வார்த்தையில் நிறைவேற்ற மறக்கவே மாட்டீரை, நீர் மறக்கவே மாட்டீர். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் செய்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து மறவாத எங்கள் இயேசுவை ஆண்டவரே பாதங்களில் விழுந்து முத்தம் செய்கிறோம் ஐயா. உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் தீர்க்க தரிசனமாய் கூறுகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் முழுவதும் எங்களை நன்மையும் கிருபையும் தொடரும் ஐயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் முழுவதும் தேவன் எங்களுக்கு திறந்த வாசலை வைப்பீர். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தலைகளில் எங்கள் தேவன் சூடுகிற கிரீடம் பூக்கும் ஐயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் சத்துருக்களுக்கு நீர் வெட்கத்தை உடுத்துவீர். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுடைய வியாதிகளுக்கு எல்லாம் கர்த்தர் முடிவை கட்டுவீர் ஐயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா கடன்களை நீ தீர்க்கத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறீர். உமக்கு நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதம் நாங்கள் உம்மோடு நடக்கிற மாதம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தேவாதி தேவன் நல்லவர் என்பதை நாங்கள் ருசிக்கிற மாதம் ஐயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் முழுவதும் எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும் ஐயா. உமக்கு நன்றி. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் நினைக்கிறோம், உடைய வசனம் கடந்து செல்லட்டும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும். எல்லாருடைய மரண கட்டுகள் உடைக்கப்படட்டும். வியாதி படுக்கை மாற்றுகிற தேவன், எழுந்தும் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் இன்றைக்கு எங்கள் நடுவில் உலாவுகிறீர் ஐயா. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்றே, அதே வல்லமை இன்றைக்கு எங்கள் நடுவில் விளங்குகிறபடினாலே ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் இந்த இடத்துல பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவை எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் இன்றைக்கு உடைக்கப்படட்டும். நாங்கள் ஜீவனை பேசுகிறோம் ஐயா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சரீரத்திலும் ஜீவனை பேசுகிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி 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 நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம் 17வது வசனம், அந்த 2 வசனங்களையும் வாசிப்போமா? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஜெபிப்போம்.
கிருபையில நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை நல்லவர், இவ்வளவு கிருபை ஆண்டவரே எங்கள் மேல். நீர் உண்மை உள்ளவர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த 2 மாதங்களை எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். இந்த புதிய மாதத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை நேர்த்தியாய் நடத்துவீர். நாங்கள் எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் படைக்கிறோம். ஐயா, இப்படி இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். எல்லா இடைஞ்சல்கள், இடையூறுகளை நசரான இயேசு நாமத்தினாலே கடிந்து கொள்ளும். இந்த இடம் முழுவதும் இந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆவியானவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். புல் உலர்ந்து பூ உதிரும், உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. ஆண்டவரே, எங்களோட பேசட்டும். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையில கர்த்தனீர் அங்கே ஏற்றிருக்கிறீர். ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதன்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தாவை கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஒவ்வொருடைய குறைகளும் நிறைவாகட்டும் கர்த்தாவை. குறிப்பாக பிள்ளைகளுடைய ஃபீஸ் மற்ற காரியங்களிலே ஒருவரிடத்திலும் ஆண்டவரே தங்களுடைய குறைகளை சொல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிச்சு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, மனிதனை அல்ல தேவன் மேல் கண்பதியுங்கள். ஐஸ் ஆன் காட் அண்ட் நாட் ஆன் மேன். நான் இந்த மாதத்திற்கு தேவ சபையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய வார்த்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது, இந்த குறிப்பிட்ட வசனங்கள் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. இது திரும்ப திரும்ப அது எனக்குலாக ஒரு எண்ணமாக வந்து கொண்டிருந்தபடினாலே அதை உட்காந்து தியானிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நம்ம நிறைய முறை இந்த வசனங்களை தியானிச்சிருக்கிறோம். யோசபாத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் அது ஒவ்வொரு முறையும் அது நமக்கு ஆசீர்வாதமானது. அது எப்பொழுதுமே ஊறுகிற ஊற்று. அதை வாசிக்க வாசிக்க அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த யோசபாத் என்கிற ராஜா குறிப்பாக 20வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தனக்கு விரோதமாக வரக்கூடிய எதிர்ப்பிலிருந்து தப்புவதற்கு என்ன செய்யணும் தெரியல. அவன் ஏறெடுத்த ஒரு சின்சியரான பிரேயர், தேவன் அதை கேட்டு அவனுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதை குறித்து தெளிவா ஆவியானவருங்க எழுதியிருக்கிறார். பாருங்க, இவைகளெல்லாம் நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நமக்கு படிப்பினைகளாக போதனைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவருமே பாருங்க ஒரு விதமான சூழ்நிலையில கடந்து போயிட்டே இருக்கிறோம். நான் சிலரோடு பேசும் பொழுது என்னால் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் எல்லாருக்குமே பதில் இதுதான். வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விதமான அந்த விட்ஸ் எண்ட் அல்லது டெட் எண்டு சிச்சுவேஷன் ஒன்று வருது. அறிவும் வேலை செய்யாது. யோசிச்சு பார்த்தா என்னதான் செய்யறதுன்னு முடிவு எடுக்க முடியாது. கலக்கமான ஒரு சூழ்நிலை. என்னதான் ஆண்டவரே, எங்க மூல அழிவுக்கு ஒன்றும் புலப்படவே இல்லையே, ஏதாயிலும் விடியல் உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்க பெருமூச்சோடு பார்க்குற ஒரு நிலைமை. இன்றைக்கு அவன் சொன்னானே, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஐயா, எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்ற ஒரே வார்த்தையில எல்லாம் அடங்கிரும் பாருங்க. என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து கூட வைக்க முடியல ஆண்டவரே. நிறைய நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பாதையில போக வேண்டி இருக்குது. அவர்கள் அந்த பாதையில செல்லும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமை பயங்கரமாக பராக்கிரமமான விதத்திலே வெளிப்பட்டதை வேதம் எழுதி வைக்குது. எங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேதம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் தங்களால் அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை என்று அவர்கள் திகைத்து நின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். ஆமென். ஒரு தேவ மனிதன் சொன்னார், when God is going to do something wonderful, he chooses a difficult day. When he is going to do something very wonderful, he chooses an impossibility. உங்களோட வாழ்க்கையில கூட தேவன் அற்புதமான ஒன்றை செய்ய போகிறார் எனில் அவர் எப்பொழுது செய்யும்படியாக அதை தீர்மானிக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் ரொம்ப கடினமான ஒரு நேரம் இருக்குது பாருங்க, அந்த நேரத்தை தான் அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் மிகவும் அற்புதமான ஒன்றை செய்ய போகிறார் எனில் நீங்க இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அங்கே தான் அவர் ரொம்ப அற்புதமான, மிக அற்புதமான ஒன்று செய்ய போகிறாராம். கரங்கொழுத்தூர் இலையில சொல்லுவோமா? நான் வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் பாருங்களேன், உதாரணத்திற்கு
இன்ட்ரோடக்ஷனில் சில காரியத்தை சொல்லிடுறேன். நீங்கள் யோசுவா 3வது அதிகாரத்துக்கு திருப்ப வேணாம். இப்போ அவர்கள் யோர்தானுக்கு கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள். இப்போ உள்ள போகணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைகிறதற்கு ஒரே ஒரு தடை இப்பொழுது இருக்குது, யோர்தான். இந்த யோர்தான் வேதம் சொல்லுகிறது அறுப்பு காலத்திலே அது கரை புரண்டு ஓடும். ஒருத்தன் உள்ள கால் கூட வைக்க முடியாது. சாதாரண நீங்களும் நானும் ஒரு மனுஷனுடைய ஆலோசனைப்படி சொல்லுவோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும். கர்த்தர் சொன்னார், நாளைக்கு நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். கரங்குளத்தூர் அலையில் சொல்லுவோமா, எப்பொழுதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு நிலைமைக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் சொல்லுவார், நான் உனக்கு ஒரு காரியத்தை, உன்னுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் அதை செய்ய போகிறேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழலின் பாதையில் நீர் கொண்டு போறீரு, நான் திகைச்சு போய் நிற்கிறேனே. அப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடினாலே தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை நீர் எனக்கு விளங்க பண்ணும்படி என்னை இந்த பாதையில் நீர் கொண்டு வந்திருக்கிறீர், இந்த இடத்திற்கு நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் முழுவதும் வாசிச்சு பாருங்க. அந்த ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், ஏன் சகோதரிங்கள்ல கூட ஆகாரா இருக்கட்டும். ஆகார் பாருங்க ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டா, என்ன பிள்ளை சாகிறத நான் பார்க்க முடியாதுங்க, தூரத்தில் போயிட்டு அழுதுட்டு இருந்தா. கர்த்தர் அங்கும் எது சாத்தியம் இல்லையோ அங்க அவளுக்கு ஒரு காரியத்தை செய்தார். எலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், எந்த பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ஒரு காரியத்தை சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8-10 வரையிலும் வாசிச்சீங்கன்னா, 2 Corinthians chapter 1 from verses 8 to 10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனது இல்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்றதை கவனிங்க. தேவ சித்தத்தை செய்ய தவறினவன் இல்லை, தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதன்படியே போயிட்டு இருக்கிற ஒரு பரிசுத்தவன் சொல்றான், எங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம், நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு அற்று போயிற்று, மிகவும் அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, இப்போ நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அவன் சொல்றான், இனிமே நாங்க ஏதாயிலும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வேற வழியே இல்லை ஆண்டவரே, நீர் நினைச்சாதான் எங்களை விடுவிக்க முடியும். அது அப்படி நினைச்சது மாத்திரம் சொல்லிட்டான், கண்டிப்பா நமக்கு சாவு வந்தான் தர, அப்படிதான் போட்டிருக்கு. மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருந்தோம். இன்னையோட கதை முடிஞ்சது நாங்க நினைச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் அவர் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். கரங்கள் ஒருத்தி சத்தமுறையில சொல்லுங்க. சிஸ்டர், வாழ்க்கையில் கடந்து போகிற பிரச்சனைகள் ஒவ்வொரு முறையும் தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவரே என்னால் என்ன செய்யறதுனே தெரியல, ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு இறங்க முடியும், எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்துட்டு இருக்குது. ஐயா, இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சோம்ல சங்கீதம் 123 வேலைக்காரனுடைய கண்கள் தங்களுடைய எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமாட்டினுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. பிரதர், இந்த உலகத்துல திகைச்சு போய் நிற்கிறேன், எனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுன்னு உலகத்தான் சொல்றது, அது அவனுக்கு வேற அனுபவம். ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலையில வந்து நிற்கிறோமோ, நம்மை தூக்கி எடுப்பதற்கு, நம்மை தப்பு வைப்பதற்கு, நம்மை கரை சேர்ப்பதற்கு, நாம் நாடின துறைமுகத்திலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு நல்லவர். இதே சம்பவம் தான் யோசபாத்திற்கு நடந்துச்சு. நீங்க 2 நாளாகமம் 17வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி போய் தூங்குறதுக்குள்ள படிச்சிடணும். ஹோம் ஒர்க் உங்களுக்கு வாரம் நான் ஹோம் ஒர்க் கொடுக்குறேன், எத்தனை பேர் அதை செய்றீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வீட்டில் போய் 2 நாளாகமம் 17, 18, 19, 20 இந்த 4 அதிகாரங்களை வாசிச்சிடணும்.
பிரதர் ஆண்டவர் அப்படி வாக்குத்தத்தம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், நான் பின்னால காட்டுறேன் உங்களுக்கு வசனத்தை. ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இத்தனை வாக்குத்தத்தம்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு பிரதர்? ஆமா, ஆட்டோல போனா கர்த்தர் பேசுறாரு, ஓலால போனா பேசுறாரு, ரேபிடோல போனா உள்ள காருக்குள்ள பேசுறாரு. அவரு சொல்லுவாரு, இப்படி ஒத்த பருக்கைக்கு அலையிறிய, சட்டி நிறைய சோற வச்சிருக்கிறேன் அள்ளி போட்டு தின்றதை விட்டுட்டு. உண்மைதானே? நான் காட்டுறேன் யாருக்கு யாருடைய யுத்தத்தை தேவன் முன்னின்று நடத்துவார். நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் பிரதர் வாக்குத்தத்தம்லாம் இத்தனை அங்க கொடுத்தார் இங்க கொடுத்தார்? எங்கன்னா கொடுத்துட்டு போட்டும். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்ற வசனம் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு உங்களுக்கு சொல்றேன். நீங்க 17 இருந்து 20 வரையிலும் இன்னும் வந்து 4 அதிகாரங்கள் இந்த ராஜாக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த யோசபாத் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இவன் யூதாவினுடைய ராஜா, 4வதாக வரக்கூடிய ராஜா. யூதா, இஸ்ரவேல் தேசம் மொத்தமா இருந்தது பிரிஞ்சிடுச்சு. சாலமோனுக்கு பிறகு 2 பிரிஞ்சிடுச்சு. ஒன்னு இஸ்ரவேல், இன்னொன்னு யூதா. யூதாக்கு எருசலேம் தலைநகரம், இஸ்ரேலுக்கு சமாரியா தலைநகரம். பைபிளை வாசிக்கும் போது சில பேருக்கு புரியுறது இல்லை, அதனால உங்களுக்கு மேலோட்டம் இதை சொல்லிடுறேன். இப்போ இந்த யூதாவினுடைய ராஜா 4வது ராஜா இந்த யோசபாத். நீங்க 17வது அதிகாரத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா இவனுடைய தகப்பன் ஆசா. இந்த ஆசா நல்ல ராஜாவாக இருந்து கடைசியில் முடிக்கும் பொழுது ஏடகுடமா முடிச்சிட்டான். அவன் தன்னுடைய வியாதியிலே கர்த்தரை எல்லாம் பரிகாரிகளையே தேடுனா, ஒரு மாதிரி நாத்தம் எடுத்து செத்துட்டான். சரி, இப்போ அவனுக்கு பிறகு வந்த யோசபாத், நல்ல கவனிங்க, இப்போ இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ராஜாங்கம் தாறுமாறா இருக்குது. அங்க ஆகாப் ராஜா. அங்க ஆகாப் ராஜா, அவனுடைய மனைவி ஏசபெல் நமக்கு தெரியும், எல்லாம் விக்கிரக ஆராதனை, பாகால் ஆராதனை அங்க தறிகட்டு நிக்குது. இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய தகப்பனாகிய ஆசா ஆண்டவர் இல்லாம முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை. யூதால மொத்தம் 20 ராஜாக்கள். இந்த 20 ராஜாக்கள்ல கிட்டத்தட்ட 8 ராஜாக்கள் தான் நல்ல ராஜாக்கள், மீதி 12 மோசமான ராஜாக்கள். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எப்போ தேவன் நமக்கு அற்புதம் செய்வார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஆண்டவருக்குள்ள இல்ல, சுற்றிலும் இருந்த ஒரு தேசம் கூட தேவனுக்கு பயந்தவர்களாக இல்லை. இந்த யூதா என்கிற இந்த ஒரு போர்ஷன்ல மாத்திரம் ஒரு ராஜா வர்றான். இவன் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? 17வது அதிகாரம் எடுங்க, நான் வாசிக்கிறேன். 1வது வசனம். அவன் ஸ்தானத்திலே, ஆசாவனுடைய இடத்துல அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். ஏன்னா அன்னைக்கு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தான் அப்படி முட்டிக்கிட்டே இருந்துச்சு. 3வது வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது தான் பாருங்க, அவனுக்கு லேண்ட்மார்க் மாதிரி. அன்னைக்கு அவன் தான் பெரிய ஐகான். எல்லா ராஜாக்களுக்கும் ஆண்டவர் ஒன்று சொல்றார், தாவீதை போல தாவீதை போல தாவீதை போல இராமல், தாவீதை போல இருந்தான் தாவீதை போல இராமல். இப்படி வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் பாருங்க. ஒரு இலையில சொல்லுங்களாம் பார்ப்போம். ஆமா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழல. நேற்று அதை வாசிக்கும் பொழுது யோசிச்சு, ஆண்டவரே எங்க லைஃப்ல இந்த மாதிரி நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கு, உதவி செய்யுங்க. சில பேர் லைஃப் ஒரு மாதிரியா இருக்குது, ஆனா எங்க லைஃப் நல்ல மாதிரியா இருக்கணும் ஆண்டவரே. பிரதர் சொன்னாரு, லைஃப் ஒரு மாதிரியா இருக்கணும். ஒரு மாதிரி ஆயிருது பிரதர் லைஃப். தாவீது லைஃப் நல்ல ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஒரு மாதிரியா இருந்துச்சு. வேதம் சொல்கிறது, இந்த யோசபாத் தகப்பனாகி தாவீதை போல் அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடினது மாத்திரம் இல்லை பாருங்க, ஆண்டவருடைய கற்பனையின்படி நடந்தான். அவருடைய வழிகளிலே நடக்கிறதற்கு உற்சாகம் கொண்டிருந்தான். தொடர்ந்து நீங்க வாசிங்க. கர்த்தருடைய வழிகளிலே செய்வதற்கு அவன் உற்சாகம் அடைந்தான். மாத்திரமல்ல, மேடைகளையும் விக்கிரகத்தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிரபுக்களில் சிலர், ஆசாரியர்கள் சிலர், லேவியர்கள்லாம் கையில வேதத்தை கொடுத்து, நாடு முழுக்க போய் நீங்க கர்த்தருடைய வேதத்தை பிரசங்கம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். கவனிக்கணும், எப்படி கர்த்தர் யோசபாத்தினுடைய யுத்தத்தை முன்னின்று நடத்தினாரு. ஏன் நடத்தினாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பின்னால இருக்கு. இவங்க அப்பா ஆசாவும் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளும்படி கற்பித்தான்னு தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல தான் நல்லா போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, அவன் கமாண்டட், அவன் கட்டளை இட்டான்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் கை கொள்ளணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் ஆசா கட்டளை இட்டான். ஆனா இந்த யோசபாத் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆர்டரை போட்டுட்டு வீட்டில் இல்லை, அவன் ஆர்டரை போட்டு எவனா எக்கன்னா போங்கன்னா இல்லை. இந்த யோசபாத் பிரபுக்களை அனுப்புறான்,
ஆசாரியர்கள் லேவியர்கள் அனுப்புகிறான். எல்லாரும் கையில் ஓப்பனர் நடக்குது. எதிர்ப்பு இல்லாத ஓப்பனர் யூதா ஃபுல்லாக நடக்குது. ஒரு இலையில சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. சட்டமே போட்டாச்சு பார்லிமெண்ட்டில். இனிமேல் டெய்லி 10 டிராக்ட் கொடுக்காம 10 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லாதவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணப்படும். அப்பவும் இவங்கெல்லாம் எப்போ தொலைவாங்கன்னு ஜெபம் பண்ணுறதுக்கு 4 கிறிஸ்தவர் இருப்பான் பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சட்டம் போடுகிற அரசாங்கத்திற்கு விரோதமாக 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்போம். இவன் சட்டமே போட்டான். எல்லா இடத்துலையும் ஆண்டவரை பற்றி பேசணும். சொல்லு, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவருடைய நாமத்தையே தொழுது உள்ள கடவீர்கள், விக்கிரங்களை உங்களை விட்டு அகற்றுங்கன்னு பேசுறதுக்கு எல்லா இடத்துலையும் ஆட்களை அனுப்பணும். எவ்வளோத்தையும் பண்ணிட்டு பாருங்க, ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரு, நீ நல்லதா இருந்தாலும் அதையும் பார்த்துக்கணும், கெட்டதா இருந்தால் அதையும் பார்த்து உனக்கு நீ எச்சரிப்படணும். இவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்த யோசபாத் திடீர்னு ஒரு காரியம் பண்ணிட்டான். பக்கத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த ஆகாப் கூப்பிட்டான். வரீரா, கீழேயத்தில் உள்ள ராமத்திற்கு உத்தரத்துக்கு போகுமா அப்படின்னு கேட்ட உடனே யோசபாத் சொல்லிட்டான், நீர் தான் நான் தான் நீர். நீங்கள் வாசின வேடிக்கை இருக்கும் பாருங்களேன். எப்படி தெரியுமா கூப்பிட்டானா ஆகாபு இந்த யோசபாத்தை? நிறைய மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்டான்னு போட்டிருக்கு. அப்படிதான் போட்டிருக்கு. எடுங்க, அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 2வது வசனம் வாசிங்க. 18:1 இருந்து வாசிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபின் இடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் எங்க பிரதர் மட்டன் பிரியாணி போட்டிருக்கு நீங்க கேட்ட போறீங்க. இன்னைக்கு அதுதான் நமக்கு பிடிக்கும் பாருங்க. இப்படி தான் கவுப்பம் பாருங்க பிசாசு. என்ன சர்ச்சுக்கு போனா போய்க்கா, சும்மா நம்ம கூட அப்படி வந்துட்டு போவா. சைடில் என்ன கெட்டு போச்சு, கீழேத்துல ராமோத்திற்கு நீர் யுத்தத்திற்கு வர்றீரா சொல்லிட்டான். நீ தான் நான் தான் நீ. ஏன் ஜனம் ஓன் ஜனம், ஓன் ஜனம் ஏன் ஜனம். கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த அதிகாரம் முடியும் பொழுது சீரிய ராஜா இராணுவத்திலிருந்து ஒருத்தன் நினையாமர் எய்த அம்பு அங்கே ஆகாபுக்கு மண்டைக்கில் பூந்துச்சு உள்ள. இவன் தான் இஸ்ரவேலுடைய ராஜா நினச்சிட்டு எல்லாரும் யோசபாத்தை சுத்து போட்டோன்னா வசனம் சொல்லுது, ஐயோ நான் இல்லைப்பான்னு அலறி கர்த்தர் நோக்கி அபயமிட்டானா. அங்கேயும் கர்த்தர் அவனை தப்புவிச்சார். சில நேரத்தில் பாருங்கள், முட்டாள்தனமான முடிவு எடுக்கும் பொழுது ஆண்டவர் தப்பிச்சுட்டு தான் இருக்கிறார். முடிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறான், இங்கே பாரு, உன் கதை நேரத்தோட முடிஞ்சிருக்கணும். 19வது அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். சரியா? ஏன் சமாதானத்தோடு திரும்ப வந்தான் அப்படின்னா 18:31 வாசிங்க. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், ஏன்னா சீரியாவின் ராஜா சொல்லிட்டான், இங்க பார் யாரையும் கவனிக்காத, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் இருப்பான், அவனை மாத்திரம் கவனிச்சுக்க. ஆகாப் எவ்வளவு உஷார் பாரு, இவனை யுத்தத்துக்கு கூட்டு போயிட்டு நான் வேஷம் மாதிரி வர்றேன், நீ ராஜா மாதிரி போ. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பிரதர் எனக்கு உயிர், நான் தான் நீ தான் நான் சொல்றவன்லாம் கவனிச்சிங்க. கரெக்டாக ஒரு நாள் போலீஸுக்கு டக்குன்னு காலரை பிடிச்சான்னா, சார் ஆம்பளை பிள்ளைங்க கவனிங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் மம்மி எனக்கு உயிர். எல்லார் காலரையும் ஒரு நாளைக்கு போலீஸ்காரங்க பிடிக்கிற கர்த்தர் உதவி செய்வாராக. அன்னைக்கு தெரியும் அவன் ஃப்ரெண்டு யாருன்னு. இவன் அப்படித்தான் சொன்னான். சீரிய ராஜா, இங்க பார், ஆகாப மாத்திரம் காலி பண்ணிரு. ஆகாப் இது தெரிஞ்சுதானே என்னவோ சொல்லிட்டான், நீ ராஜா மாதிரி இருந்துக்க, நான் வேஷ மாதிரி யுத்தத்துக்கு போறேன். இப்போ இவன் தான் ராஜான்னு எல்லாரும் அப்படி சூழ்ந்து கொண்ட உடனே என்ன பண்ணான் பாருங்க. தேவையா இப்படி போய் விட்டு மாட்டிக்கிட்டு எதுக்கு முழிக்கணும். 31வது வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன சொல்லி கூட்டுருவான், அடப்பாவி என்ன கவுத்துட்டியே. யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அப்பா, தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம். 1வது வசனம் 19:1. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று. வாலிப பிள்ளைங்க இன்னொரு முறை வாசியாத, துன்மார்க்கனுக்கு துணை நின்று, துன்மார்க்கனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, அப்படிதானே போட்டுக்குது.
வாசிங்க. கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இன்னொரு முறை வாசிங்க. வாசிக்கிட்டு இருக்க எல்லாம் நமக்கு தானே. கர்த்தரை பகைக்கிறவர்கள் நீ வாலிப பிள்ளைங்க இதை வாசிங்கன்னு சொன்னேன். வாலிப பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் இதை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரை பகைக்கிறவர்களை பிரதர், என் ஃப்ரெண்டு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு பிரதர், என் ஃப்ரெண்டு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு, நான் 2 பேரும் தான் தேட்டர் வாசலில் நிற்போம். எவன் தெரியுமா கர்த்தனை பகைக்கிறவன்? நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ ஆண்டவர் அறியாதவனு. தேவனுக்கு பிரியமில்லாததை தேவனுக்கு கீழ்ப்படியாத யாராக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை பகைக்கிறவர்கள். நீ துணையும் செய்யாத, தூதும் போவாத. இப்போ தேவன் எச்சரித்தார் அவங்ககிட்ட, இந்த மாதிரி கர்த்தரை பகைக்கிறவர்கள் நீ துணை செய்யலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது. ஆனாலும் நீர் விக்கிரகத்தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு. அதனால நீ தப்பிட்ட போ. இப்போ தேவனுக்கு நீர் பயந்து விக்கிரகங்களுடைய வாழ்க்கையில் அகற்றினபடியினாலே கர்த்தர் இந்த விஷயத்தில் உமக்கு உதவி செஞ்சார், உயிர் தப்பிட்ட. இப்போ யோசபாத்துக்கு மறுபடியும் உணர்வு வந்துச்சு. ஏன் நல்லவன் தான், நல்ல நிலம், அது விதைக்கப்பட்டிருந்த விதை நல்ல வார்த்தைகளை கொடுக்குது. இப்போ 19வது அதிகாரத்தில் அவன் வந்து எல்லாட்டையும் சொல்லிட்டான். எல்லாரும் அங்கே நியாயாதிபதிகளாக வைக்கப்பட்ட எல்லாரையும் அவன் சொல்கிறான். 7வது வசனம் நீங்கள் 19:7, அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது, எச்சரிக்கையாக இருந்த காரியத்தை நடத்துங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயம் முகத்தாட்சியும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். இப்போ எல்லாரும் வந்து ஆண்டவர் குறிச்சே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 11வது வசனம், இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும், இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியஸ்தராக இருக்கிறார்கள். நீங்கள் திட மனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். எல்லா செட்டப்பையும் மாத்திட்டான். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், மறுபடியும் தீவிரமா இருக்கிறான், மறுபடியும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் நியாயம் செய்கிறது எல்லாவற்றையும் சீர்படுத்திட்டான். கவனிங்க, இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்ப 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. போதும் 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 போதும். நம்ம என்ன தெரியுமா பேசுவோம்? அவன் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை பிரதர். ஏன் பிரச்சனை இல்லை? அவன் அப்படி கர்த்தருக்கு பயந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான் பிரதர். அவன் லைஃப் அப்படியே ஸ்மூத் கிளைடிங் பிரதர். ஒருத்தன் கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னு முடிவெடுத்து முன்பை விட அதி தீவிரமாய் அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு மோவாபியரும் அம்மன் புத்திரரும் அவர்களுக்கு அப்புறத்தில் இருந்த சேயீர் தேசத்தாரும் ஏராளமான ஜனங்கள் யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்ன்ற செய்தி வருது. இப்போ என்ன பண்ணுறது? நாம இருந்தா முதல்ல நமக்குள்ளதெல்லாம் எத்தனை இராணுவம் இருக்குன்னு எண்ணிருப்போம். பிரதர் நல்ல கவனிங்க, இந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் யுத்தத்துக்கு வந்தான் அல்லது 10,000 பேர் யுத்தத்துக்கு வந்தான்லாம் நினச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு வசனங்களை காட்டுறேன், நீங்கள் உங்கள் கற்பனை வச்சு அப்படி கொஞ்சம் விரிவாக போங்க. எவ்வளவு பராக்கிரமான காரியத்தை அந்த தேவன் அந்த இடத்துல செஞ்சாருன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ யோசபாத் முதல்ல போனது கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டான். அதான் ரொம்ப நல்லது பாருங்க. சில பேர் அங்கங்கெல்லாம் அலசடிப்பட்டு போறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று வாசிச்சிருந்தேன், நேற்று கூட அதை ஞாபகத்தில் வந்துச்சு. ஒருத்தன் காலில் முள்ளு குத்திட்டு டாக்டர்கிட்ட போனான். காலில் முள்ளு குத்திட்டு இப்போ டாக்டர் சொன்னார், அதை ஆப்ரேஷன் பண்ணி தான்ப்பா எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மயக்க மருந்து கொடுத்தா ஹார்ட்டில் பிரச்சனை. அங்கேருந்து கார்டியாலஜிஸ்ட் ஓடி வந்தார். ஓடி வந்து, ஐயோ ஹார்ட்டில் பிரச்சனை, இப்போ ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணால் தான் இவன் பொழைப்பான், உடனே ஆப்ரேஷன் பண்ணுக்கா. அங்கே சர்ஜரி பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி முடித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கொடுத்த மருந்து வேலை செய்யாமல் வயிற்றில் பிரச்சனை. அடுத்து வந்தார் டாக்டர். வந்துட்டு இவனுக்கு உடனே வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி தான் தீரணும். வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி அங்கே கொண்டு வந்தால் லிஃப்ட்டில் வேலை செய்யலை. லிஃப்டில் இருந்து சரி ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு வரலான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஷிஃப்ட் பண்ணும்பொழுது கீழே விழுந்து கழுத்தெலும்பு முதுகெலும்பு உடஞ்சி
அவனை கொண்டு வந்து இப்போ கட்டு போட்டு இப்போ அவனுக்கு நான் ஏன் உள்ளே வந்தேனே தெரியல. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. சொன்னா எதுக்கு வந்தேன், என் காலில் முள்ளு குத்துச்சுன்னு வந்தேன். இப்போ காலில் முள் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்த விட்டுட்டு எல்லா இடத்துலையும் நான் அறுப்பு போட்டாச்சுப்பா. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்ம பாருங்க, எல்லா விதத்திலும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நான் எங்கே போனேன், அவங்ககிட்ட கவுன்சிலிங் கேட்டேன், இவங்கள்ட்ட கவுன்சிலிங் கேட்டேன், அந்த தீர்க்கதரிசனுக்கு ஜெபம் பண்ணாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணிட்டாரு, இங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எனக்காக ஜெபம் பண்ணிட்டாரு. உன் பிரச்சனை போச்சா? பிரச்சனை போகவே இல்லை. காலில் இருக்கிற முள்ளு அப்படியே தம்புறது இருக்கு. எல்லா இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இவன் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நேராக கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டான். பாருங்க, நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், இது சின்ன கூட்டம் யுத்தத்திற்கு வரல. அவர்கள் மோவாபியராக இருக்கட்டும், அம்மோன் புத்திரராக இருக்கட்டும், சேயீர் மலை தேசத்தாராக இருக்கட்டும், இவர்கள் சின்ன கூட்டம் இல்லை. இவனும் ரொம்ப சாதாரணமான ஆளு கிடையாது. யோசபாத்தும் ஒண்ணுமே இல்லாத கையாலாகாதவன் இல்லை. அவனுக்கு எவ்வளவு பெரிய படபலம் இருந்துச்சு தெரியுமா? வேணா வாசிருங்க பார்ப்போம். 17வது அதிகாரம் 13 இருந்து நான் வாசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியும் அவன் ஜெபம் பண்ணானா எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினான்றது புரியும். நீங்க நினைப்பீங்க, திரளான கூட்டம் வந்த உடனே ஆண்டவரே எனக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கையாளாக இருந்தாலும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அவன் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தான். பராக்கிரமசாலினா எவ்வளவு இராணுவம் வச்சிருந்தான் பாருங்க. 17வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன் 13 இருந்து. யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவருடைய லக்கமாவது, யூதாவிலே 1000 அதிபதிகளிலே அத்தனை தலைமையானவன். அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் 3 லட்சம் பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாதிபதியாக இருந்தான். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்தில் வில்லும் கேடகும் பிடிக்கிறவர்கள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்தில் சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 1,80,000 பேர் இருந்தார்கள். கூட்டி பார்த்தீங்கன்னா 11,60,000 பேர். எவ்வளவு? 11,60,000 பேர். நேற்று நான் சும்மா அப்படி கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், இந்தியன் ஆர்மியில் எவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. இந்திய இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சத்திலிருந்து 13 லட்சம் பேர் தான். ஏறக்குறை இந்திய இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஆர்மியில் அவ்வளோ பேர் யோசபாத்துக்கிட்ட அன்னைக்கு இருந்தாங்கங்க. ஏங்க இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா, இது போக மற்றவங்கலாம் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. நான் இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா 11,60,000 பேர் இருந்தாங்க. இந்த 11,60,000 பேரை கையில் வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆண்டவரேன்னு ஒருத்தன் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருந்துச்சுன்னா வந்த எதிர்ப்பு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ பேருன்னு போட்டுருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய திரளான கூட்டம். 20வது அதிகாரத்துக்கு வாங்க. வேதம் எவ்வளோ அற்புதமான வேதம். 22 சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அந்த எங்கேதின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறைவிடம், வெளியே வர்றதே தெரியாது. உள்ள எங்கே தான் இருக்குது, எப்படி வருதுன்னே தெரியாது. அதனால தான் தாவீது வந்து சவுலுக்கு பயந்து என்கேதின் அரணப்பான பட்டணங்களிலே தங்கினான்னு போட்டுருக்குது பாருங்க. இப்போ வெளியே எப்படி வருதுன்னே தெரியல. யோசிச்சு பாருங்க, தன்னிடத்தில் இத்தனை பேர் இருந்தும் கூட ஒரு கூட்டத்தை பார்த்து யோசபாத்து பயந்து நடுங்கி இருப்பான்னா எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்திருக்கும் பாருங்க. பிரதர் சிஸ்டர், நமக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் எப்படி பிரதர்? எனக்கு விரோதமாக ஒன்று இராணுவம் வந்திருந்தாலும் நம்ம சொல்லிடவே முடியாது. ஆனால் தெரியுமா, இந்த பூமியில் இருக்கிற இராணுவத்தை விட ஒரு பெரிய இராணுவம் நமக்கு விரோதமாக போராடிக்கிட்டு தான் இருக்குது. போராடி இருக்கு தெரியுமா? அதுதான் எபேசியரில் வாசித்தோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, 6வது அதிகாரத்தில் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு கிறிஸ்தவம் கூட, தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்து கொள்கிற ஒருத்தர் கூட இந்த போராட்டத்தில் தப்பவே முடியாது. பிரதர், எனக்கு இந்த போராட்டமே இல்லைன்னா நீங்க எழுதிக்கங்க, நான் பிசாசு ஆர்மியில் இருக்கிறேன். இருக்கிறீங்களா? எனக்கு போராட்டமே இல்லை பிரதர் அப்படின்னா
நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், நீங்களும் பிசாசும் கை கோத்துக்கிட்டு ஒரே ட்ராக்கில் போகிறீங்கன்னு அர்த்தம். முட்டல் கிடையவே கிடையாது. எனக்கு நிறைய நேரத்தில் மன உளைச்சல் வருது பிரதர், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரத்தான் பிரதர் செய்யுது அப்படின்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுக்கு இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எனக்கு போராட்டம் இருக்குது. ஆனாலும் அவைகளுக்கு மேலாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். பெரியவர் நமக்குள்ள இருக்கிறபடி நல்லா கரகடத்துல சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் ஜபந்தான். முதல்ல நேரம் ஓடி வந்துட்டான் ஆண்டவர்கிட்ட. சில பேர் பாருங்க, பிரச்சனை வந்தால் தான் ஓடி வர்றது, அது ஒரு கூட்டம் இருக்கு. பிரச்சனை வந்தால் தான் கூட்டம் ஆண்டவர். அதனால என்ன, சில நேரத்தில் ஆண்டவர் பிரச்சனையாகவே அனுப்பிட்டு இருக்குது. இப்போ தான் இது பக்கத்துலேயே வருது. ஒருத்தன் அப்படி தான் இருந்தான், ஒரு ஃபிஷர்மேன். நல்லா ஆண்டவர்ல இருந்தால் பின்மாற்றத்தில் போயிட்டு திடீர்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் துன்மார்க்கரெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் அப்படி போட்டில் உள்ள மீன் பிடிக்கலான்னு படகுல உள்ள போனால் பயங்கரமான புயல். இவன் ஒருத்தன் தான் கிறிஸ்தவனு தெரியும். அவங்களாம் சொன்னாங்க, டேய் உங்க ஏசப்பா நீ ஜெபம் பண்ணதான்டா கேட்பாரு, நல்லா இருப்பாடா ஜெபம் பண்றா, காப்பாத்துன்னு ஜெபம் பண்றா. அவன் சொன்னான், அவனுக்கு ஒரு மாதிரி நடுக்கும், அடப்பாவி நம்ம சர்ச்சுக்கு போய் 15 வருஷம் ஆச்சு, பைபிளில் கையில் எடுத்து 15 வருஷம் ஆச்சு, இப்போ வேற இவனுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் சொன்னான், ஆண்டவரே நல்லா இருப்பீர், இது ஒரு முறை மாத்திரம் தப்பையும் அடுத்த 15 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். புரியலையா? அடுத்த 15 இயர்ஸ் உங்க பக்கத்தில் வரவே மாட்டேன். நிறைய பேர் அப்படித்தான் தெரியும்ல கிறிஸ்தவங்க. என் பிரச்சனைக்காக போறதில்லை ஜபம். வேதம் சொல்லுகிறது இங்க, இவன் பயந்தான். ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க, எடுங்கப்பா 20வது அதிகாரம் 3வது வசனம் எடுங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவங்க உபவாசத்தை குறிவித்தான். 4வது வசனம், அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 2 வசனத்துல 3 இடத்துல போட்டிருக்கு, தேட, கர்த்தரை தேட, சகாயம் தேட, கர்த்தரை தேட, சகாயம் தேட வந்தா. அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இங்க இவரிடத்துல மாத்திரம்தான் எங்களுக்கு சகாயம் உண்டு ஐயா, இவரிடத்துல மாத்திரம்தான். ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை முற்றிலுமாக பற்றி கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும். சார்லஸ் ஸ்பர்ஜன் தேவ மனுஷன் சொன்னார், prayer pulls the rope down below and the great bell rings above in the ears of God. Some scarcely stir the bell, for they pray so casually. Others give only an occasional jerk at the rope. But he who communicates with heaven is the man who grasps the rope boldly and pulls continuously with all his might. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த பெரிய தேவாலயங்களில் மணி இருக்கும் பாருங்க, கயிறு தொங்கும். ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கயிறை பிடிச்சி இழுத்து பெரிய சத்தம் எழுப்புறது மணியில், தேவனுடைய காதுகளில் போய் டொங்குன்னு அடிக்கத்தக்கதாக. அதுக்காக மணி அடிச்சுட்டுனா தேவன் ஜெபத்தை கேட்பாருன்னு நினைக்காதீங்க, அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. எப்படி ஆலயத்தில் பெரிய கயிறை பிடிச்சி பெரிய மணி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஜெபம். இழுத்து அடிக்கும் பொழுது தேவனுடைய காதுகள் அப்படியே போய் ரீங்க ஆரம்பிடுது. சிலர் எப்படி தெரியுமா, சும்மா கயிறை தொட்டு பார்த்துட்டு அல்லது சும்மா பெல் அப்படி தட்டிட்டு போடுறவங்க. சிலர் மாத்திரமே இடைவிடாமல் தொனிக்கும்படி தைரியமாக கயிறுகளை பிடித்து தேவனுக்கு நேராக இழுத்து கொண்டே இருக்கிறவர்கள். ஜபம் அப்படித்தான் இருக்கணும், தெரியும்ல, கேஷுவலா இல்லை. இவன் பாருங்க, தேவன் வந்த உடனே முதலாவது ஓடி போனது தேவன் இடத்துல தான் ஓடி போனான். நினைக்கிறேன் இவனை பார்த்து தான் எசேக்கியா கூட கத்திருப்பான்னு நினைக்கிறேன். பின்னால எசேக்கியா கூட பாருங்க, சென்னகரி போய் கொண்டு வந்த கடிதத்தை நேராக போய் கர்த்தருடைய சமூகத்தில் விரிச்சிட்டு சொன்ன, ஆண்டவரே பாருங்க எவ்வளவு நிந்திச்சிருக்கிறான் பிரதர். இவைகள் எல்லாம் எதற்கு தெரியுமா எழுதப்பட்டிருக்குது? தேவன் உங்களுடைய என்னுடைய யுத்தத்தை நடப்பிக்க வேண்டுமே ஆனால் என்றோ ஒரு நாள் அல்ல. நான் சொல்லிட்டேன், ஒருவேளை உங்க கண்களுக்கு சில யுத்தம் மேலோட்டமா அப்படி தெரியும், சில யுத்தங்கள் உங்களுடைய கண்கள் காண நடக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம 24/7 வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் 6வது அதிகாரத்தில் எபேசியர்ல சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்களுக்காக செய்கிற வேண்டுதலினாலும் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள்.
எப்பொழுதும் ஏன் ஆண்டவரை காத்திருக்கணும்? அவர் சொல்லுவார், உனக்கு விரோதமாக எப்பொழுதுமே ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது, நன்கு அறிந்தவன். வருஷம் தொடங்கி 2 மாதம் போச்சு. இந்த வருஷம் தொடங்கும் பொழுது எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களோ தெரியல, ஆண்டவரே நான் ஒழுங்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே, உண்மை நெருங்குவேன் ஆண்டவரே, எத்தனை பேர் சொன்னீங்களோ? 2 மாதத்தில் எத்தனை பேர் அது மறந்தீங்களோ எனக்கு தெரியல. இந்த 3ஆவது மாதத்தினுடைய 1ஆவது நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, மறுபடியும் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீ திரும்ப கட்டு. எத்தனை பிஸி ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேலைகள் வந்தாலும் பரவாயில்ல, அடுத்து அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் உனக்கு பக்கத்தில் வர்றதற்கு முன்பதாக எனக்கும் உனக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவு மறுபடியும் கட்டி எழுப்பப்படட்டும். தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல, என்னோடு நீ உன்னோடு நான் நடக்கிற அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் பெருகும்படி. ஆமென். என்கிட்ட வந்துருவியா? என்கிட்ட நீ வந்துருவியா? 12ஆவது வசனம் 20:12 ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. இப்போதான், எங்கள் தேவனே அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ. இப்போ முதல்ல அவன் பாருங்க, நல்ல வசனத்தை அறிஞ்சுவேன். விசுவாசம் அப்படிதான் வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும். ஏன் வசனத்தை அறிஞ்சிருக்கணும்? வசனத்தை அறிஞ்சிருந்தா தான் விசுவாசம் வரும். இவ்வளோ பெரிய யுத்தம் வந்த உடனே தேவனிடத்துல ஓடணும்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டும் பொழுதே சொல்லிட்டு தான், ஆண்டவரே யுத்தம் வந்தாலும் சரி, ஆண்டவரே எதிர்ப்பு வந்தாலும் சரி, பஞ்சம் வந்தாலும் சரி, பட்னி வந்தாலும் சரி, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நீர் அற்புதம் செய்கிற. இந்த தேவாலயத்திற்கு நேராக யாரெல்லாம் கண்களை ஏறெடுக்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கை நேரம் அற்புதம் செய்யும். அதுக்கு அவரும் ஆமேன்னு வேற சொல்லிட்டு அதை அட்டஸ்ட் பண்ணிட்டு வேற போயிட்டாரு. இதை நன்கு அறிந்தவன் இவன் நேர போகிறான், ஆண்டவரே இப்போ எருசலேமை நோக்கி எல்லாம் வந்துட்டு இருக்கிறான், இதை நீர் தானே கொடுத்தீர், உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்தீர்ல. போட்டான் பாருங்க, ஆண்டவரே நீர் ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தீர்ல, நீர் பிப்ரவரி மாதம் கொடுத்தீர்ல, நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜெயிக்கும் பொழுது திட்டமும் தெளிவாக கொடுத்தீர்ல. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் தான் கொடுத்தீர், மாத்திரமல்ல உம்முடைய ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து இந்த தேசத்தை நோக்கி வரும் பொழுது சேயீர் மலை தேசத்தாரை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டீரு, மம்மோன் புத்திரரை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டீரு, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, இவனை டிஸ்டர்ப் பண்ணாத, ஏசா புத்திரரை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டீரு. அவங்கெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி வந்துக்கிட்டே இருந்தோமா, அவனை அன்னைக்கே காலி பண்ணியிருந்தான், இன்னைக்கு எங்களுக்கு இந்த தொல்லை இருந்திருக்காதா? நீர் தானே ஆண்டவரை சொன்னீர். நான் அவனுக்கு தேசத்தை விட்டுட்டு இங்கே வந்தா, இப்போ இவன் இந்த தேசத்திலிருந்து எங்களை துரத்த பார்க்கிறான். நல்ல கவனிங்க. ஏன் தெரியுமாங்க சத்ரு வர்றான்? உங்களையும் என்னையும் அழிப்பதை விட அவனுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? பாருங்க, எடுங்க 20ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். 20:11 எல்லாரும் எடுங்க. ஏன் பிரதர் யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இன்னும் கொல்லக்கு வர்றான். உண்மைதான், எதிராளியான பிசாசானவன் சத்ரு கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான், திருடவும் தான் வர்றான். ஆனால் இங்கே யோசபாத் சொல்கிற காரியத்தை கவனிங்க, எடுங்க பார்ப்போம். 11ஆவது வசனம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எனக்கு நீர் கொடுத்த நன்மையை நான் அனுபவிக்க முடியாதபடிக்கு என்ன துரத்த வர்றான். அது சுகமா இருக்கட்டும், அது பொருளாதார ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளா இருக்கட்டும், ஏன் பிரதர் வானமண்டலங்களை கிரியை செய்கிற ஆவிகள்லாம் இவ்வளவோ போராடிட்டு இருக்குன்னா, உங்களையும் என்னையும் கிறிஸ்து என்கிற சுதந்திரத்திற்குள்ளாக தேவன் நிறுத்தினாரே, அதிலிருந்து கொஞ்சம் அப்படி அசைச்சு பார்ப்போம். அதிலிருந்து வெளியே போயிட்டேன்னா நம்ம மொத்தமாக காலி பண்ணிடலாம். மறந்துடாதீங்க, ஒவ்வொரு முறையும் பிசாசு நமக்கு விரோதமான யுத்தங்களை கொண்டு வரும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அவன் நமக்கு விரோதமான ஆட்களை எழுப்பும் பொழுது நீங்களாம் என்ன நினைப்போம், அவனை என் விஷயமா என் அறிவின் பிரகாரமா நான் டீல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திராம அவனை ஜெயிக்கிற மாதிரி நீ எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் என்னுடைய பார்வையில் அது தோல்விதான். பேசாம கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிரு, உன் சுதந்திரம் உன்னை விட்டு போயிடாதபடி பார்த்துக்க, மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். பிரதர் சிஸ்டர், யாருக்கு ஆதரவாக தேவன் தம்முடைய யுத்தத்தை நடப்பிப்பார் தெரியுமா? ஆண்டவரே நீர் எங்களை கிறிஸ்து என்கிற சுதந்திரத்திற்குள்ளாக நாட்டி வச்சிருக்கிறீரு, அதிலிருந்து நான் தவறி போகாதபடிக்கு, அதிலிருந்து பிடுங்கப்படாதபடிக்கு தேவையான கிருபையில் எனக்கு தாரையா, மற்றதெல்லாம் நீர் டீல் பண்ணிக்கிறோன்னு யார் சொல்கிறோமோ. இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு அந்த காரியங்கள் பெருகட்டும். நிறைய நேரத்தில் நமக்கு தெரியல தான், அப்புறம் எப்படி தான் பிரதர் நான் யுத்தத்தை நடப்பிக்கிறது, எப்படி தான் பிரதர் இந்த பிரச்சனையிலிருந்து வர்றது? அவன் சொன்னான் தெரியும்ல, ஆண்டவரே
எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பெற்றோர் கவனிங்க, நிறைய நேரத்தில் பிள்ளைங்க ஆண்டவரை இப்படி இருக்கிறாங்களே, யோசபாத் மாதிரி கையை போய் தூக்கிற வேண்டிதான். ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல ஐயா, இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்களுமே பார்த்துட்ருக்கு. டாக்டர் ரிப்போர்ட் வந்துடுச்சு, என்ன பண்ண முடியும்? கையை தூக்கிற வேண்டியது. ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணனே தெரில, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. ஆண்டவரே இந்த சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்குது, இப்படி நடக்கும்னு நினச்சாம இப்படி மாறிடுச்சே, கையை தூக்கிட வேண்டியதான். எனக்கு என்ன பண்ணனே தெரில ஆண்டவரே, நீர் இறங்கினாதான் உண்டு. நீர் இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்களுமே பார்த்துட்டு இருக்குது ஆண்டவரே. பெற்றோர் கவனிங்க, இது ஏதோ சிறு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அவன் பேசலை. எடுங்க, யாரெல்லாம் வந்தாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். 4வது வசனம் எடுங்க. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். 13வது வசனம், 13வது வசனம். இப்போ இந்த யூதா கோத்திரத்தார் யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது யார்? இந்த யூதா கோத்திரத்தை யாரெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அது ரொம்ப முக்கியம். பிரதர், என் ஒய்ஃபு சர்ச்சுக்கு போயிட்டா, நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? எங்கள் ஹஸ்பண்டு போயிட்டார் பிரதர், நான் வீட்டில் இருந்துட்டேன் பிரதர். அல்லது பெற்றோர் நாங்கள் வந்துட்டோம் பிரதர், பிள்ளைங்க வீட்டில் இருந்துட்டாங்க பிரதர். பிள்ளைங்க நாங்கள் வந்துட்டோம் பிரதர், பெற்றோர் வீட்டில் இருந்துட்டாங்க பிரதர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவனுடைய வல்லமை நம்ம நிறைய அனுபவிக்க முடியறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் தான் காரணம். தேவன் அவர்களுடைய யுத்தத்தை நடப்பிக்கிறதற்கு காரணம் இதுதான். வேதம் சொல்லுகிறது யூதாவில் இருக்கிற எல்லோரும், எருசலேம் பட்டணத்தில் இருந்தவங்களும், நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக வரணும், உபவாசம் நம்ம சொல்ல போறோம். யோசபாத் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் ஆண்களும் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க, சிறு பிள்ளைகள் வந்தாங்க, குமாரர் வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. ஒருவர் விடாமல் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கம் பெற, சகாயம் பெற எல்லாரும் முன்னால வந்தாங்க. சொன்னாங்க, ஆண்டவரே நினைக்கிறேன் சின்ன பிள்ளை சொல்லியிருக்கோம், எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, எங்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க. வாலிப பிள்ளை சொன்னிச்சு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, இரக்கம் பண்ணுங்க. சகோதரிங்க சொன்னாங்க, எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல ஆண்டவரே, இரக்கம் பண்ணுங்க. ஆண்கள் சொன்னாங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்துட்டு இருக்குது, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்துட்டு இருக்குது. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை பிரதர் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கூட 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. அன்றைக்கி சீசர்களை பயமுறுத்திட்டு திரும்ப அவங்கள விடுதலை பண்ணி இந்த இயேசு நாமத்தை பேசவே கூடாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இவருடைய பயமுறுத்தல் எல்லாம் வச்சு கர்த்தர் நீர் கவனித்து இருக்கிறீர், பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க பாருங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுதே, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின ராஜாக்கும் விரோதமாக எழும்பி நின்று பூமியின் அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவங்க கட்டுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோன்னு சொன்னாங்கல்ல. நீங்க பாருங்க ஆண்டவரே, நீர் கவனித்து பாரு. பிரதர் நான் சொல்றேன், யோசபாத்துக்கு செக் பண்ணா பிபி இருந்திருக்காது, சுகர் இருந்திருக்காது. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவர் மேலே போடுற அனுபவம் எனக்கு இருக்குது பிரதர், ஆண்டவர் மேலே போடுற அனுபவம் எனக்கு இருக்குது. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இவ்வளோ பராக்கிரமம் இருக்குது, என்கிட்ட 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க, சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. யோசிச்சு பாருங்க, அவனையும் பயமுறுத்தக்கூடிய பெரிய ஒரு யுத்தம். நீங்க என்ன செய்ய போறீங்க? எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்குதுன்னு சொன்னவங்கள்ட்ட என்ன தெரியுமா கர்த்தர் பதில் சொன்னாரு? இப்போ வாசிங்க பார்ப்போம். 17வது வசனம், 15லேருந்து வாசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சகல யூதா கோத்திரத்தாரே, இப்போ யகாசியல் வந்து சொல்றான், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவை யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்தில் கண்டு சந்திப்பீர்கள் சொல்றான். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கரங்கொருத்து சத்தமுறையில சொல்லுவோமா? இப்போ ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னாரு? எனக்கு என்ன செய்யணும் தெரியல,
எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குன்னு சொன்னதுனால. நான் ஒரு நாள் சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஆசா, இவன் தகப்பனாகி ஆசாவும் ஜெபம் பண்ணா. எப்படி திரும்ப ஜெபம் பண்ணா? பலம் உள்ளவனுக்காகிலும் பல நட்சவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு. அவன் சொன்னான், ஆண்டவரே பலம் உள்ளவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். எனக்கு பலன் இல்லை, நாங்கள் கொஞ்சம் பலனோட தான் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்கிற லேசான காரியம். அந்த யுத்தத்தை ஆசா நடப்பித்தான். இவன் சொல்லிட்டான், எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் உண்மையே பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த யுத்தத்தை டோட்டலாக கர்த்தர் நடப்பிச்சார். ஒரு அள்ளிலே சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, இப்போ யோசபாத் என்ன செஞ்சானா, தேவன் அவருடைய மகத்துவங்களை பாடும்படி பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுதுகளுடைய. நேற்று நான் 2-3 டிரான்ஸ்லேஷன் அப்படி வாசித்து பார்த்துட்டே இருந்தேன். ஒரு இதில் போட்டிருக்கு பரிசுத்தமானவரை தொழுதுகளும்படி, துதிக்கும்படி. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளும்படி. பிரச்சனைகளை எதிர்கொள்றதற்கு பரிசுத்த அலங்காரம் தேவை பாருங்க. பரிசுத்த அலங்காரத்தோட அவரை துதிக்கும்படி பாடகர் குழுவினர் நினைத்துனா எல்லா லேவியர்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் நினைக்கிறேன் எல்லாரும் எதிர்பாட்டில் எல்லாரும் அம்போட வில்லோட வரும்பொழுது இவரெல்லாம் கையில் நல்ல பெர்க்மன் சோதர் பாட்டு புக் எடுத்துகிட்டு முன்னால் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்து பார்த்தவன் சொல்லியிருப்பான், எல்லாம் எப்படி வர்றாங்க, எல்லாரும் கையில் ஒரு புஸ்தக சுருளோடு நிற்கிறாங்கன்னு சொன்னோன்னு அவன் சொல்லியிருப்பான், இந்த யோசபாத்துக்கு கண்டிப்பாக நட்டு கலந்துடுச்சு, நம்ம மிரட்டில் அவன் ஒரு வழி ஆயிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதி செய்ய தொடங்கின பொழுது, ஃபஸ்ட்டு அடி வேதம் சொல்லுகிறது, 2 பேரும் சேர்ந்து சேயீர் மலைதேசத்தாரை காலி பண்ணாங்க. அதன் பிறகு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஒருவரோடு ஒருவர் கை கலந்தார்கள், ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள். எவ்வளோ பேர் தெரியுமா கூட்டம்? எவ்வளோ பேர் கூட்டம் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு காலையில் கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்கிட்ட 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இதை விட பெரிய கூட்டம்னா எவ்வளோ பேர் வெட்டி செத்துருப்பான் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க இவனுக்கிட்டே 12 லட்சம் பேர் இருக்கிறாங்கங்க, இவன் பார்த்து நடுங்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெரிய கூட்டம். மொத்த பேரும் ஒருவரோடு ஒரு வெட்டி கொண்டார்கள். இவர்கள் போய் அவர்களை பார்த்த பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. எடுங்க 22 இருந்து நான் வாசிக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுன்னா அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படினேல் அம்மோன் புத்திரரும் மோபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். எந்த காரியத்தை கண்டு நாம் கலங்குகிறோமோ, ஆண்டவர் இவங்களுக்கு மாத்திரம் செய்யல. நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னால போனீங்கன்னு வச்சுங்களேன், எந்த எகிப்தியரை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கினார்களோ, இன்று கண்ட எகிப்தினை இனிமேல் நீ காண மாட்டா என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், வேதம் சொல்லுகிறது, மறுநாள் எகிப்தியர் கரையிலே பிணங்களாக கிடக்க கண்டார்கள்னு போட்டிருக்கு. அவன் பார்க்காம அடிச்சுட்டு போயிருந்தானா இவனுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் ஆண்டவர் காட்டுறாரு தெரியுமா? அதெல்லாம் ஏன் காட்டுறார்? கர்த்தர் நீதி சரி கட்டத்தில் நம்முடைய கண்கள் காண செய்வார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீதி சரி கட்டதலை காணும் பொழுது நீதிமான் மகிழுவான். கண்கள் பார்க்க செய்கிறாரு. ஏன்னா இதை குறித்து நீ இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கண்கள் காண தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவது மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் நியாயம் செய்து தான் தீர்வார். ஹல்லேலூயா. இல்லை என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம்? இவ்வளோ எதிர்ப்பு. வேதம் சொல்லுகிறது 3 நாளாக செத்தவங்கிட்ட இருந்து எல்லா கொள்ளை பொருட்களை உரிந்தாங்களாம். அதை எடுக்கிறதுக்கே அவனால் முடியவே முடியலை. இப்போ எதிர்ப்பு பலமாக இருந்தால் ஆசீர்வாதமும் பலமாக இருக்கும். அப்படி தானே? 1,00,000 பேர் வந்திருந்தான், 1,00,000 பேரும் காதில் பொறுக்கெடுக்கன்னு போட்டிருந்தாங்கன்னா 1,00,000 கிராமம் 2,00,000 கிராமம் தான். இதே 15 லட்சம் பேர் கிராமம் எல்லாரும் கடுக்கன் போட்டு வந்திருந்தான்னா 15 லட்சம் கிராமம். இப்போ சொல்லுங்க, எதிர்ப்பு சின்னதாக வரணுமா பெருசாக வரணுமா? வேதம் சொல்லுகிறது, அதையும் வாசிச்சிருக்கேன். 25வது வசனம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்கள், அன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு கொள்ளை பொருள், தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது.
3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 27வது வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகளிலும் தேவனை பார்க்கிற அனுபவம். சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு முறை ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நிலநடுக்கம், எல்லாரும் நடுங்கினாங்க. ஐயோ நிலநடுக்கம் வந்துடுச்சு. ஒரு பெண்ணு மாத்திரம் ரொம்ப தைரியமாக இருந்தா. எல்லாரும் போய் கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ஈரக்குலை நடுங்குது, நீ என்ன சாதாரணமாக சிரிச்சிட்டு இருக்க? அவ சொன்னா, ஒரு நிமிஷத்தில் உலகத்தை ஆட்டி போட்டார எங்கள் அப்பா. சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு நிமிஷத்தில் உலகத்தை ஆட்டிட்டா பாருங்க அப்பா. எங்கள் அப்பா தான் எங்கள் கடவுள், அந்த கடவுள் தான் எங்கள் அப்பா. அப்புறம் நான் எதுக்கு பயப்பட போகிறேன்னு சொன்னான். பிரதர், நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்கிறது தான் நம்முடைய கண்ணோட்டம். எனக்கு தெரியும் நம்முடைய தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் நானும் சந்திக்கிற சூழ்நிலைகள், நம்மக்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவருக்கு எல்லையும் கிடையாது. இதுதான் உமக்கு லிமிட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமாம். 5 வருஷம் ஊழியத்தில் எல்லா தாழ்மையோட சொல்கிறேன், நிறைய நேரத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். பேசாமல் ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவேன். சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினச்சி அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நேராக காலையில் வந்தேன், அந்த இடத்துல போர்வை விரிச்சேன். ஆண்டவரே, என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலையா. இதே வசனத்தை தான் சொன்னேன். என்ன செய்கிறதுனே தெரியல, என்னுடைய கண்கள் உம்மை மாத்திரம்தான் பார்த்துட்டு இருக்குது ஐயா. டக்குன்னு ஆண்டு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. மறுபடியும் உட்காந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 12:5. சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் அவர் சொல்றார், நானே இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலும்புகிறவங்களும் போட்டிருக்கலாம், வசனம் சொல்லு சீறுகிறவர்களுக்கு. தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்குது, சீறுகிறவர்கள். அப்படிதானே? பவுல் அன்றைக்கு கடிதங்களை வாங்கி கொண்டு சீறி கொண்டு போனான்னு போட்டிருக்கு, தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துறதுக்கு. இங்கே ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஏழைகள் அவர்களுக்கு விரோதமாக சீறுகிறவன். இன்னைக்கு நமக்கு ஒருவேளை பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு விரோதமாக எல்லா இடத்துலையும் சீறிக்கிட்டு வர்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் எல்லாருக்கும் நான் தப்புவித்து அவர்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று சொல்றார். நல்ல தேவன் பாருங்க. போதும் ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, போதும். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பேசாமல் போங்க. நான் உங்களை மாத்திரம் பார்க்குறேன் ஆண்டவர், எனக்கு தெரியல. அதுக்காக இழுத்து போட்டு தூங்கிக்கிட்டு வீட்டிலேயே வேலைக்கு போகாமல் இருக்குன்னு கர்த்தர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. சில பேர்லாம் கேள்விப்படுறேன், 9 மணிக்கு தான் பிரதர் நான் எழுந்திருப்பேன். நைட் ஷிஃப்ட்டு போனால் பரவாயில்லை, ஒரு ஷிஃப்ட்டுக்கும் போகாமலே 9 மணிக்கு எழுந்துட்டு அதிகாலையில் திருமுகம் தேடி ஆண்டவர் ஓடி போயிடும். அதிகாலையில் எழுந்து மணி தேடுற ஆண்டவரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவங்கள கண்டடைவார்கள்னு சொன்னீர்ல, உண்மைதானே? பிரச்சனைக்கு எப்பொழுதெல்லாம் சொல்யூஷன். நீங்கள் பாருங்க, நீங்கள் யோசுவா புத்தகத்தை, வாலிப பிள்ளைங்க கவனிங்க, யோசுவா புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு திரும்ப திரும்ப வரும். யோசுவா அதிகாலையில் எழுந்து. நாளைக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குதா, அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னா. ஆண்டவர் மோசைக்கிட்ட சொன்னார், ஆண்டவரே இதுக்கு பிரச்சனைக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நாளைக்கு அதிகாலையில் நீ எழுந்து என் சமூகத்துக்கு வா, நான் உன்னை அங்கே சந்திப்பேன், உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லுவேன். நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியவே இல்லை, தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. ஏற்ற வேலையில் காலையில் எழுந்து போய் நம்ம கேட்காததுனால தான். காலையில் எழுந்து கேட்டிருந்தா நான் நினைக்கிறேன் நம்ம பாதி பிரச்சனைக்கு நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். நம்ம பிரச்சனை முடிகிறது மாத்திரம் இல்லை, பக்கத்தில் உள்ள பிரச்சனை நம்மளால முடிஞ்சிருக்கும். ஏசாயா 50வது அதிகாரத்தில் அதான் சொல்றாரு, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி அவர் என்ன கல்விமானின் நாவை தந்துள்ளார், அதிகாலையில் அவர் என்னை எழுப்புறாருன்னு போட்டிருக்கு. பழைய பிள்ளைங்க, நீ அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடு,
வாழ்க்கையில் அரியர் இருக்காது. இருக்கிற 3 வருஷத்தில் 6 செமஸ்டரில் மொத்த அரியரும் வச்சிருக்கிற பிரதர். சொல்ல அதிகாலையில் இருந்து ஆண்டவரை தேடு. சிரிக்கலாம் சொல்லலை, அதிகாலையில் இருந்து ஆண்டவரை தேடு. படிப்பே வரமாட்டேது பிரதர், அதிகாலையில் இருந்து ஆண்டவரை தேடு. பிரதர் வாழ்க்கையில் விமோச்சனமே பிறக்கலை, அதிகாலையில் இருந்து ஆண்டவரை தேடு. நேராக போயிட்டு எனக்கு என்ன பண்ணே தெரியல ஆண்டவரே, நீர் இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நமக்கு விரோதமாக வர்ற பிரச்சனை ஒவ்வொன்றும் அதுவாகவே முட்டிக்கும். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் அப்படி தான் மாற்றி அமைப்பார். ஆமென். கர்த்தர் அப்படி தான் பிரதர் மாற்றி அமைப்பார். கர்த்தர் அப்படி தான் மாற்றி அமைப்பார். நான் நினைக்கிறேன் யுத்தத்து நடுவில் நின்று அன்றைக்கி 136 சங்கீதம் எல்லாரும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்ல வேற அவர் கிருபை என்றும் உள்ளது, எந்த ராஜாவை அழித்தவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, அந்த ராஜாவை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படித்தானே விசுவாசமே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால வரும். 136 சங்கீதத்தை வாசிச்சோன்னா பக்கத்தில் ஒன்று சொல்லியிருப்பான், அந்த ஓகை அழித்தவரை துதிங்கள்னு போட்டிருக்க, அவனை கொண்டு ஒரு கண்டிப்பாக இவனையும் பார்க்க தான் செய்வார். தானே சொல்லியிருப்பானா, சொல்லியிருக்க மாட்டானா? இதுக்கு தான் சத்தமாக பைபிளை வாசிக்கணும்னு சொல்கிறது, இதுக்கு தான் வசனத்தை உள்ளே போடணும்னு சொல்கிறது. பிரதர் மார்ச் மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் தருத்து நின்று கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்லிட்டு இழுத்து போத்துட்டு தூங்குனேன்னா அதுக்கு ஆண்டவரும் பொறுப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொன்றும் நிபந்தனையோடு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் குடும்பமாய், நான் சொல்லலை அவர்கள் ஆண்களாக இருந்தாலும், அவர்கள் பெண் ஜாதிகளாக இருந்தாலும், குமாரர்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், எல்லாரும் ஒன்றா போய் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் சகாயம் தேடும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, இந்த மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ள தேவன் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ணுறாரா இல்லையா பாருங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம், ஐயா உண்மையை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே பிரச்சனைகள் தீர்வு தெரியல தான். வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கரத்தை நோக்குகிறது போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமாட்டியினுடைய கரத்தை நோக்குகிறது போல எங்களுடைய கண்கள் ஆண்டவரே நீர் இறக்கம் செய்கிற வரைக்கும் உண்மையே நோக்கி பார்க்கிறதையா. இல்லை ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் கையை உயர்த்து. கண்கள் மூடியிருந்தா கூட கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். தேங்க்யூ லார்ட். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே
அவன் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஐயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய திருப்பந்தியில பங்கு பெறுகிற நேரம் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு தேவாலயத்தில் எல்லாருடைய கண்களும் இயேசுவின் மேல் நோக்கமாக இருந்தன. இன்னைக்கு நம்முடைய கண்கள் அவர் மேல நோக்கமாக இருக்கட்டும். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் மேல நோக்கமாக இருக்கட்டும். பாண்டவர் ஒரு விஷயம், ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரி. எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கு மேலாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நடகாக்கினிலிருந்து அவர் தம்முடைய ரத்தத்தினால நமக்கு விடுதலை கொடுத்தாரே, நாம் மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் அவர் நமக்கு ரத்தத்தினால கொடுத்த மீட்பிற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை ரத்தத்தினால என்ன கழுவுங்க. ரத்தன பிள்ளைங்க, திருவிருந்து பயபக்தியோடு நாம் அனுசரிக்க வேண்டியது. சமீபத்தில் எனக்கு ஒரு பிரதர், யாரோட பாஸ்டர் பேசினதை வீடியோ அனுப்பி, இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் கம்யூனியன் எடுத்துக்கோங்க, ஆலயத்திற்கு போகிறது அவ்வளோ முக்கியம் இல்லைன்றது மாதிரி. அதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் நான் விளக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னக்கூட்டி டிவி ப்ரோக்ராமில் இந்த மாதிரிலாம் சிலர் சொன்னாங்க. ப்ரீச்சர் பேரை கூட நான் அப்புறம் சொல்கிறேன். வீட்டிலே நீங்கள் கம்யூனியன் எடுத்துக்கங்க அப்படின்னு. கோவிட்ல இருந்தோம், எடுத்தோம். இன்னைக்கு சபை கூடி வருதலுக்கு ஆண்டவர் இவ்வளோ நல்ல விசாலமான வாசல்கள் நமக்கு திறந்திருக்கிறார். இடுக்கங்களுக்கு தப்பு வச்சிருக்கிறாரு. இந்த சபையிலே பயபக்தியோடு அனுசரிக்க வேண்டிய ஒன்று. மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவங்க நீங்கள் இதில் பங்கு பெறுங்க. அப்படி மூழ்கி ஞானஸ்நானம் பெறாதவங்க உங்களை ஞானஸ்நானத்திற்குன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் விட்டு நீங்கள் தூர நிற்காதீங்க. அவருடைய வருகையில் அவரோடு நாம் செல்வதற்கு அது அவசியம். ஆண்டவர் பார்த்து கேட்போம், ரத்தத்தினால் நேரினை கழுவி சுத்திகரி ஐயா. தேங்க்யூ லார்ட். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலேனில், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அன்பின் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தருடைய திருச்சரீரமாய் இரத்தமாய் மாற்றுகிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இதை புசித்து பானம் பண்ணுகிற வேளையிலே உடைய ஜீவன், உடைய அபிஷேகம், உடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடந்து வரட்டும். என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே நான் வந்தேன் என்றவர். பிசாசினுடைய கிரையில அழிக்கும்படியா வெளிப்பட்ட தேவகுமார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான பலவீனத்தின் கட்டுகளும் வியாதியின் கட்டுகளையும் கர்த்தர் இப்பொழுதே நீர் உடைப்பீராக. ஒவ்வொருக்கும் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ள தேவையான பலன் எங்களுக்குள் வரட்டும். ஜெயிக்க, சோதனைகளை ஜெயிக்க கர்த்தர் நீர் பலனை நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே அவருடைய திருச்சரீரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்தபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய யுத்தங்களை அவர் நடப்பித்து அவருடைய ரட்சிப்பை நாம் காண செய்கிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பூமியின் எல்லைங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னவர்.
அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்களை எப்பொழுதும் வெட்கப்பட்டு போகாமல் பிரகாசிக்க செய்கிற அந்த நல்ல தேவனுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 மாதங்கள் நேர்த்தியாய் நடத்தினவர். இந்த மாதத்திலும் 31 நாட்களும் அவர் நம்மை கரம்பிடித்து நடத்த போகிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பிற்காக, பராமரிப்பிற்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அதனால அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜா நீர், கர்த்தாதி கர்த்தா, எங்கள் ஆத்தும நேசர் நீர். 1000-10,000ங்களிலே சிறந்தவர் ஐயா. உமக்கு நன்றி இயேசுவே. ராஜா, இந்த மாதத்தை காண செய்தீர். எங்களுக்கு நேர்த்தியாய் நடத்துகிறவர். எங்களுக்கு முன்பாக போருங்க. அதற்காக நன்றி. எல்லா தடைகளும் தகர்த்து போடுங்க ஆண்டவரே. உண்மையிலே மகிழத்தக்கதாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய அற்புதக்காரம் வெளிப்படட்டும் ஐயா. நல்லா ஜெபிக்கிற ஆவியை கொடுங்க. உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை கொடுங்க. மென்மேலும் கர்த்தாவே உண்மையில பலப்பட, நிலைத்திருக்க, மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தேவ ஞானம் நிரப்பட்டாய் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். அவருடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வர முடியாதவர்கள் நினைக்கிறோம் கர்த்தருடைய சூழலை கர்த்தரின் மாற்றி போடுவீரா. துதிகன மகிமையெல்லாம் ஒரு எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தினங்களை தாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் வாக்கு பண்ணினபடியே வெற்றியும் அருள்வாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed month. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துல சொல்லி கடந்து போகும்.